வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம கடக ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களின் பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2025 இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த 3 மாதங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதங்களாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப மிகவும் ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 3 மாதங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதங்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்திலேயே அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று குரு ஜென்ம குருவாக உச்ச நிலை அடைகிறார். ஜென்ம குருவாக உச்சம் அடையும் போது சில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு நேரம் தான். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல அதிகப்படியான ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே அந்த வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நிரந்தர தன்மை இல்லாத ஒரு வேலைகள்லாம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்திலிருந்து நிறைவு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா குரு ஒரு பக்கம் உச்சநிலை அடைகிறார். அடுத்து சூரியனும் சுக்கிரனும் நீச்ச நிலை அடைகின்றனர். அடுத்து சுக்கிரன் அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஆட்சி வருகிறார். செவ்வாயும் ஆட்சி பெற்று அந்த காலகட்டத்திற்கு வருகிறார். அடுத்து சனி நவம்பர் மாதம் அந்த வக்ர நிவர்த்தி படுகிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களினுடைய மாற்றம் தாக்கங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒரு நீர் ராசியை கொடுக்கக்கூடிய இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்துல இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில தான் அந்த குரு உச்சமடைந்து செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தவர்களுக்கு ஒரு காப்பி தண்ணியாவது கொடுக்கணும், வெறும் வாயோட நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நெறிமுறையோடு வாழ்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதே சமயத்துல ஒரு கூட்டு குடும்பத்தை அதிகப்படியாக விரும்ப உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். எப்போதுமே வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கணும். நம்ம வெளியில போயிட்டு வரும்போதும் நம்ம வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு வெளியிடத்துல வேலை செய்வாங்க. வீட்டுக்கு வரும்போதும் ஒரு புன்னகையோட நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரமாக ஒரு தன்னந்தனியாக ஒரு வாழ்க்கையை நடத்தியவர்கள் அதே கடகராசி என்பர்கள் தான். எவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயமாக இருக்கும். இதை கேட்கறதுக்கு, இதை சொல்றதுக்கு, நம்ம கணிச்சு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு மன வேதனையோடு தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கடகராசி என்பர்கள் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது விவாகரத்து பிரச்சனைகள் அதிகப்படியாக, அந்த விவாகரத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு காரணமுமே இருக்காது. ஏதோ ஒரு வாக்குவாதத்துல நடந்த ஒரு பிரச்சனைகள்னால தேவையில்லாத அந்த பிரிவினைகள், அந்த கிரகச்சாரங்கள் இவர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இவர்கள் முக்கியமா அதிகப்படியாக வேதனை அடையக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உறவுகள் பிரிகிறதுனாலதான் வேதனை அடைவாங்க. அதை தான் அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல அந்த சனி பகவான் கரெக்டா அவர்களுக்கு குறிவைத்து அடிச்சிருக்கிறார். வேற வருமானத்துல அடிச்சா கூட இவர்கள் பெரிய அளவுக்கு வேதனை பட மாட்டாங்க. உறவு முறைகள்ல மிகப்பெரிய ஒரு பிரிவை கொடுத்துட்டு போயிட்டாரு. இது எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான உறவு முறைகள்ல சில சலசலப்புகள் இருந்தாலும் நீங்க அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. அங்கதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறார். இன்னமும் அடுத்த வருடம் 2026 வரைக்கும் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அந்த குடும்பத்துல நம்ம எப்படியாவது ஒரு சமாதானத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய நீங்க முயற்சிகள் கண்டிப்பா அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் அப்படின்றது உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். இந்த அக்டோபர் மாதம் பாதி, அடுத்து நவம்பர் மாதம் பாதி, அடுத்து அதே 4ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சி பெற்று வருகிறார்.
போகிறார் அடுத்து நவம்பர் மாதத்துல. அதனால இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. யாராவது சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு மேல விற்க ஆரம்பிங்க. அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 4ஆம் இடத்திற்கு ஆட்சிக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விற்கக்கூடிய ஒரு முயற்சிகளை பண்ணுங்க. சூரியன் நீச்சமாக இருக்கும்போது அது பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வேல்யூ அப்படின்றது ரொம்ப உங்களுடைய சொத்துக்களுடைய வேல்யூ ஒரு 5 மடங்கு குறைச்சிட்டு தான் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வேல்யூன்றது பெரிய அளவுக்கு இருக்காது. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அதாவது தெய்வ பலங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இழந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய வேலையை இழந்ததுனால நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க. அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு வருமானத்தையோ வேலையோ இழந்தா கூட இந்த கடகராசி என்பவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த பிரச்சனைகள்னால உறவுகளை இழந்ததுனால அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு 11வது மாசம். அந்த நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைவதன் மூலமாக நிறைய ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு சொத்துக்கள் இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சில இடத்துல வேலைகளினுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பொறுப்புகளோடு சேர்ந்த ஒரு ப்ரமோஷனா இருக்கும். உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்டே தனியாக ஒதுக்கி அதற்குண்டான ஒரு சீரமைப்புகளை கொடுப்பதற்குண்டான ஒரு முழு பொறுப்பையும் கொடுப்பாங்க. அதனால ரொம்ப அந்த வேலையில உங்களுக்கு சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் புதிதாக ஒரு வரன்கள் வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு உண்டான ஒரு வெற்றியாகவே இருக்கும். திருமண உறவுகள்ல சில கசப்புகள் இருந்தாலும் அது 2025 டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம் இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளை அடைவதற்கும் ஏன்னா குரு உச்சம் அடைந்து அடுத்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இழந்த பணத்தை மீண்டும் எடுப்பதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ பலம் தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றங்களும் புதிதான ஒரு வேலை வாய்ப்புகள் வேலைகளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அட்லீஸ்ட் பார்ட் டைம் ஜாபாவது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய அந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரியை நீங்க பிரார்த்தனை பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்துல அதாவது உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்திப்படி நீங்க ஒரு தெய்வத்தை பார்த்துக்கலாம். இப்போ கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசியின் மீது குரு உச்சம் அடைகிறதுனால பாலா திரிபுர சுந்தரியை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய வருமானங்கள் நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறைமுக வருமானம் அடுத்து கமிஷன் மூலமாக வர வேண்டிய வருமானங்கள் இந்த மாதிரியாக தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.